लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानगृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இடத்தின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2298வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரத்திலே 7வது 847வது பெரிய திருமொழி பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் நிஷகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பெருவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சுக்கல்லின் புரி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளனே நுனியை துணித்தருள வேணும் துணிந்து. 847வது பெரிய திருமொழி பாசுரம். செங்கண் நெடிய கரிய மேனி தேவர் ஒருவர் புகுந்து என் அங்கம் மெலிய வளை கழல ஆது கொலோ என்று சொன்ன பின்னை ஐங்கனை வில்லி தன் ஆண்மையை என்னோடு ஆடும் அதனை அறிய மாட்டேன் கொங்கலர் தன்பனை சூழ்புறவின் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். தோப்புகள் நிறைந்த திருக்குறுங்குடிக்குள் என்னை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். கொங்கலர் என்றால் தேன் ஒழுகுகின்ற குளிர்ந்த மரக்கொம்புகளால் சூழப்பட்ட தோப்புகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவருடைய கண்ணழகையும் கண்களினுடைய பார்வையையும் என்னை சொல்லுவேன். அவருடைய பார்வையை என்னை என்னவோ செய்கிறது. கண் ஒரு தலையும் வடிவெல்லாம் ஒரு தலையுமானால் பின்னையும் கண்ணழகே விஞ்சி இருக்கிறது காண்மேன் என்று சொல்லுவார்கள். அப்படி மனதிற்குள் இருக்கிற காதலெல்லாம் மகிழ்ந்து உருவாகும்படி கண்ணால் என்னை பார்க்கிற அந்த கண்ணை நான் பார்க்கிற பொழுது எனக்கு அதை விட்டு அகல முடியவில்லை. அதை விட அவருடைய உடலை பார்க்கிற பொழுதும் அதிலிருந்தும் என்னால் மீள முடியவில்லை. அவருடைய குளிர்ச்சி மிகுந்த கண்ணழகும் அவருடைய உடலழகும் என்னை எத்தனை முறை சொன்னாலும் அவரை தவிர வேறு யாரும் அப்படி இல்லை என்று அவரும் ஒருவரே என்று சொல்ல அவருடைய அங்கலட்சணங்களை பார்க்கிற போது அவரை தவிர வேறு யாரும் அப்படி கிடையாது என்று சொல்லி அப்படி அவருடைய மேடி அழகையும் வடிவழகையும் பார்த்த நான் வேறெங்கும் போக முடியுமோ? நான் அவரையே நான் பற்றி கொண்டிருக்கிறேன். அவருடைய எளிமையான குணத்தையே பற்றி கொண்டிருக்கிறேன். அவர் என்னுள் புகுந்து விட்டார். புகுந்ததோடு இருந்திருந்தால் பரவாயில்லை. புகுந்து மீண்டும் புறப்பட்டு சென்று விட்டதனால் என்னுடைய உடல் நிலைத்து விட்டது. கைவளையல்கள் எல்லாம் இழக்கும்படியாகிவிட்டது. அவரை நினைக்காமல் என்னால் இருக்க முடியாது. அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இப்படி என்னை நலிவுகொள்ளை ஆக்கிய அந்த நலிவுகொள்ள செய்த அந்த பெருமாள் திருக்குறுங்குடியிலே இருக்கிறார். அங்கு கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஆதுகொலோ என்பது அதுகொலோ என்பது நீண்டு இருக்கிறது. கூடியிருக்கிற பொழுது உன்னை பிரியவே மாட்டேன் என்று காதலர் கூறும் வார்த்தை உண்டே, அதுவே இங்கு விசேஷம். ஆனால் அனுபவிக்கிற காலத்திலே உன்னை பிரியேன் என்று சொல்லிவிட்டு திடீரென பிரிந்து போனால் இவள் இறந்து போவாள் என்று கூட நினைக்காமல் என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே என்று சொல்லி, ஆகவே பிரியேன் என்கிற வார்த்தையிலே நான் பிரியவே மாட்டேன் என்று சொல்வதை தவிர பிரிந்தே போகப் போகிறேன் என்று நோக்கமாக கொண்டிருக்கிறார். ஆனால் அதை நான் அறியாமல் இருந்து விட்டேன். இப்போது என்னால் நான் சொல்லி பார்க்கிறேன். பிரிய மாட்டேன் என்று சொன்னாரே, பிரிய மாட்டேன் என்று சொன்னாரே என்று நான் நினைத்து பேசுமாறு ஆகிவிட்டது என்று சொன்னது. பிரியமாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையிலேயே இவர் பிரிய போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டுதான் என்னுடைய உடலானது நிலைத்தது. கை வளையல்களானது கீழே விழுந்து விட்டது.
ஐந்து கணை வில்லி என்று சொல்வது இங்கே மன்மதனை குறிக்கக்கூடிய வார்த்தை. பஞ்சபாணன் என்று வடமொழியிலே மன்மதனுக்கு ஒரு பெயர் உண்டு. மதனன் பஞ்சபானவன், பஞ்சமானவன், பஞ்சபானமானவன் என்று சொல்லுவார்கள். முல்லை, அசோகு, முழுநீளம், சூதப்பூ, அல்லி, முரளியோடு ஐந்தன மொழிப என்பது திவாகரம் என்கிற நிகண்டிலே இருக்கக்கூடிய பஞ்சபான வகை பெயர்கள். நிகண்டு என்றால் டிக்ஷனரி. திவாகரன் என்கிறவர் எழுதிய அந்த டிக்ஷனரியில பஞ்சபானம் என்பதற்கு சொல்லுகிறவ பூக்கழுவே. ஐந்து என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் பார்க்கிற பொழுது முழுநீள கூதப்பூ என்று சொல்லுது. முழுநீளம், சூதப்பூ, அசோகு. முதலிலே சொல்லக்கூடியது முல்லை, அசோகு. மூன்றாவதாக முழு நீளம் உள்ள சூதப்பூ, அல்லி, முளரி என்கிற ஒரு பூ. இந்த பூவெல்லாம் 5 பூக்கள். அதை கொண்டுதான் மன்மதன் தன்னுடைய பானத்திலே வைத்து என் மீது அடிக்கிறான். மீண்டும் மீண்டும் என்னுடைய விரகதாபத்தை தூண்டுகிறான். அதனால் நான் மெலிந்து போயிருக்கிறேன், உடல் நலிந்து போயிருக்கிறேன். என்னை அவன் கை அம்பினால் ஏற்பட்ட அந்த துன்பத்திலும் நான் போக வேண்டும் என்றால் பெருமாளை நான் பார்த்தே ஆக வேண்டும். எனவே நான் அங்கேதான் செல்ல வேண்டும். நான் அவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தோப்புகள் நிறைந்த, தேன் ஒழுகுகிற தோப்புகள், மரங்கள் நிறைந்த தோப்புகளை உடைய திருக்குறுங்குடிக்குள் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இது. பனை என்பது இங்கே பனைமரத்தை குறிப்பிடவில்லை. பண்ணை என்பதை தொகுத்தலாக கொள்ள வேண்டும். நீர்நிலையோடு சேர்ந்த தோப்புகள் நிறைந்த வளமான பகுதி, அந்த பகுதி எங்கே? திருக்குறுங்குடி. அங்கே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். அவனுடைய கண்ணழகும் வடிவழகும் என் நெஞ்சு விட்டு நீங்காமல் இருப்பதனாலே நான் வெளிந்து போய்விட்டேன், பிரியமாட்டேன் பிரியமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே என்னை பிரிந்து போய்விட்டான் அவன். அவன் பிரிந்து போய்விட்டான். அவனை நினைக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. மன்மதனுடைய அம்புகளானது என்னை துளைத்து எடுக்கிறது. விரகதாபத்தால் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய பிரிவு என்னை மேலும் மேலும் நலிவடைய செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அவனிடமிருந்து பிரியாமல் இருக்க என்னை கொண்டு போய் அவன் தோப்பும் திரவுமாக இருக்கிற திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த 847வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். செங்கன் நெடிய கரியமேனி தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் அங்கம் வெளிய வளை கழல ஆதுகொலோ என்று சொன்ன பின்னை ஐங்கனை வில்லி தன் ஆண்மை என்னோடு ஆடும் அதனை அறியமாட்டேன். கொங்கலர் தன்பனை சூழ் புறவின் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமீன். காயேன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தல்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாளுவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.